ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். முது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும். இறைவார்த்தையை வாஞ்சோடு கேட்க கூடி வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் என் நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கின்ற தலைப்பிலே உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிறார் இயேசு. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நடக்கின்ற யுத்தங்களையும் தீவிரவாத வெறிச் செயல்களையும் இயற்கையினால் ஏற்படும் சீற்றங்களையும் பஞ்சங்களையும் கொடிய கொள்ளை நோய்களையும் குடும்பங்களில் ஏற்படும் பிளவுகளையும் தீவிரவாத வெறிச் செயல்களையும் பார்க்கும்போது நோவா காலத்தில் நடந்தது போலவும் லோத் காலத்தில் நடந்தது போலவும் மக்கள் தெய்வ பயமே இல்லாமல் பாவம் செய்வதையும் நாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அழிவு அண்மையில் உள்ளது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு துணிச்சலோடு பாவம் செய்யாதீர்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் திடீரென்று வருவார். அவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அப்பொழுது நிலைவாழ்வை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளலாம். ஏமாந்து போகாதீர்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரரை விட கேடு கெட்டவன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்து வைத்த பணத்தையோ பொருளையோ திருடி கொண்டு அல்லது நிலத்தை அபகரித்து கொண்டு அது குற்றமில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் கொள்ளைக்காரர்களை விட கேடு கெட்டவர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர் மனம் உடைந்து வடிக்கும் கண்ணீர் உங்களுக்கு அழிவையே கொண்டு வரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தாத்தா பாட்டியின் பணத்தையோ பொருளையோ திருடி கொண்டு பெரியவர்களை திட்டுவதும் அடிப்பதும் அவருடைய பென்ஷன் பணத்தை திருடுவதும் இவ்வாறு நீங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் எதிர்காலம் சூன்யமாக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திருடுவதையும் பொய் சொல்வதையும் இன்றைக்கே நிறுத்துங்கள். பாவம் செய்யாதீர்கள். இறைவாக்கினர் எலிசாவின் சீடன் கேகசி நாமானிடம் பொய் சொல்லி ஏராளம் அன்பளிப்பினை பெற்றுக்கொண்டார். இதன் பொருட்டு எலிசாவின் வார்த்தையின்படியே கேகசியும் அவன் வழி வந்தவர்களும் தொழுநோயாளர்கள் ஆனார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் தெரியாமல் கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாமல் திருடிய பணத்தையோ அல்லது கடன் வாங்கிய பணத்தையோ கொண்டு விபச்சார வேசித்தனத்திற்கும் குடிக்கும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதற்கும் தகாத பாலுணர்வுகளில் ஈடுபடுவதற்கும் காதல் விளையாட்டுகளுக்கும் வீண் செலவு செய்வதற்கும் உபயோகப்படுத்தாதீர்கள். பணத்தையும் பொருளையும் இழந்தவர்களின் உள்ள குமுறலும் மனவேதனையும் உங்களை சும்மா விடாது. தீய வழியில் பணத்தை சேமிப்பதையும் தீய வழியில் பணத்தை செலவு செய்வதையும் இன்றைக்கே நிறுத்துங்கள். அப்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ இறைவார்த்தையை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். அப்பொழுது கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். இறைவார்த்தை உங்கள் பாதைக்கு
வெளிச்சமாக இருந்து எந்த தீங்கும் நேரிடாமல் உங்களை பாதுகாக்கும். உங்கள் பெற்றோரும் ஆசிரியர்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத பல காரியங்களை இறைவார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இறுதியில் நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கிக் கொள்ளும் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது. ஆகவே இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரோமையர் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Praise the Lord. Lord. பிரியமானவர்களே, மனம் மாறி விழிப்பாயிருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது. பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஒளியில் நடப்பவர்கள் போல் மதிப்போடு நடந்து கொள்ளுங்கள். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். இயேசுவே ஆண்டவர், அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கலியாட்டம், குடிவெறி, சண்டை சச்சரவுகள், உபச்சார வேசித்தனங்கள் உங்களிடம் இருக்கவே கூடாது. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதீர்கள். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு சாத்தான் விரிக்கும் வலையில் ஒரு நாளும் விழுந்து விடாதீர்கள். உங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உலக ஆசைகளை அனுபவிப்பதெல்லாம் தவறில்லை என்று சாத்தான் உங்கள் நண்பர்கள் வழியாகவும் உங்கள் உறவினர்கள் வழியாகவும் பேசுவான். குடிக்கலாம், போதைப் பொருட்களை உபயோகிக்கலாம், உபச்சார வேசித்தனத்தில் ஈடுபடலாம், தகாத பாலுணர்வுகளில் ஈடுபடலாம், ஓரினச்சேர்க்கையில் ஈடுபடலாம் என்று சாத்தான் கெட்ட அறிவுரையை சொல்லுவான். சாத்தானின் அறிவுரையை நம்பிய ஆதாமும் ஏவாளும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு போனது போல நீங்களும் அழிந்து போகாமல் இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களை எதிர்த்து வரும் சாத்தானிடமிருந்து விலகி ஓட, சாத்தான் விரிக்கும் வலையில் விழுந்து விடாதிருக்க, உங்களை எதிர்த்து வருபவன் யார் என்று கண்டுபிடிக்க ஞானத்திற்காகவும் அறிவிற்காகவும் ஜெபியுங்கள். இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். வல்லமையோடு துதித்து ஆண்டவரோடு நடந்து செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்வீர்கள். பேய், பிசாசு, பில்லி சூனிய கட்டுகள் எல்லாமே ஒழிந்து போகும். உங்களுக்கு எதிராக இருக்கும் சாப கட்டுகள் முறிந்துவிடும். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து வாழ்வாக்குங்கள். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. லூக்கா 15ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, பாவம் செய்த இளைய மகன் மனம் மாறினார். தன் தகப்பனிடம் திரும்பி வந்தார். அப்பா, நான் உம் மகன் என்று சொல்லப்பட தகுதியற்றவன். உமக்கும் கடவுளுக்கும் எதிராக பாவம் செய்தேன். உம்முடைய பணியாட்களுள் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்றார். தந்தை அவனை மன்னித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு விருந்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். பிரியமானவர்களே,
மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று இயேசு கூறுகிறார். பிரியமான இளையோரே, நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்திருந்தாலும் தாவீதை போல, மரிய மதலானை போல கதறி அழுது உங்கள் பாவங்களை விட்டு விலகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் நிறைந்தவர். உங்களை பாவங்களை மன்னிப்பவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஆசைப்படுங்கள். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யுங்கள். ஜெபத்தில் ஆண்டவரோடு நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது என்பதை தெளிவாக அறிந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முன்னேறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதனாக பிறந்து சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்த நல்ல இயேசுவே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இறைவார்த்தையை வாசிக்க பலன் தாரும். இயேசுவே ஆண்டவர், அவர் மீண்டும் வரப்போகிறார் என்று நாங்கள் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்ற உம்முடைய தூய ஆவியால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா. செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் நான் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். இயேசையா, 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 இயேசையா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.